தர்ஷினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி அனந்தமங்கலம். எங்கள் ஊர் வந்து அம்மனம்பாக்கம். அம்மனம்பாக்கத்துலேருந்து அனந்தமங்கலத்துக்கு நாங்கள் நடந்தே தான் போவோம், 5 கிலோமீட்ரு. நான் போய் சரிகமபால போய் பாடினதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பஸ் இல்லாத மாதிரி சொன்னோம். அவங்க உடனே ஒரு பஸ்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால் இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த சரிகமபாக்கும் இந்த பஸ் வர வச்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அனந்தமங்கலத்துலேருந்து நடந்து போகிறோம். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நடந்து போய் தான் ஆகணும் ஸ்கூலுக்கு. ரொம்ப சிரமப்படுவோம் நாங்கள். ஆனால் இப்போ பஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ இது மாதிரி பஸ்ஸில் போகிறோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த நம்ம சரிகமபாக்கும் சிஎம் சார், அது மாதிரி முதலமைச்சர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் இந்த விழுப்புரம் மாவட்டம் அம்மனம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தர்ஷினி என்ற இந்த மாணவி கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றிருந்தார். அப்பொழுது அவர் பேசுகின்ற பொழுது தன்னுடைய கிராமத்திலிருந்து தன்னுடைய பள்ளி இருக்கின்ற அனந்தமங்கலம் கிராமத்திற்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக தெரிவித்திருந்தார். அவர் மாத்திரமல்ல, இன்னும் 29 மாணவ மாணவிகள் இந்த கிராமத்திலிருந்து அந்த 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று படித்து வருவதாக தகவல் தெரிவித்திருந்தார். தகவல் தெரிந்தவுடன் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்களை தொடர்பு கொண்டு எனக்கு நடவடிக்கை எடுக்க கூறினார்கள். முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க உத்தரவிட்டார்கள். எனவே மாண்பு முதல்வர்களுடைய உத்தரவுப்படி தர்ஷினி அவருடைய கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. காலை 8:05 மணிக்கு அம்மனம்பாக்கம் கிராமத்திலிருந்து இந்த பேருந்து அனந்தமங்கலம் செல்லும். மாலை பள்ளி முடிந்த பிறகு 4:55க்கு அனந்தமங்கலம் கிராமத்திலிருந்து புறப்பட்டு அம்மனம்பாக்கம் கிராமத்திற்கு வரும். எனவே இந்த மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு இந்த பேருந்து வசதி மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். தர்ஷினி அவருடைய கோரிக்கை இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றி வைக்கப்படுகிறது.